இந்தியா. வயிற்று பசிக்கு உடலை இன்னொருவனுக்கு பசியாக்கி விபச்சாரத்தில் வாழ்கிறார் ஒரு தங்கை. இது ஒரு இந்தியா. இதுல எந்த இந்தியாவில் நீங்க வாழ்கிறீர்கள்? இதுல எந்த இந்தியாவில் நீங்கள் வாழ்கிறீர்கள்? எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க, எப்படி கட்டமைக்குது. ஆனால் அதானி ஒரே ஒரு கேள்வி, 100 நாள் வேலை திட்டத்துக்கு போற என் அம்மா கட்டுகிற வரியை, சரக்கு மட்டும் சேவை வரி, உப்பு, ஊறுகாய், அரிசி, பருப்பு, எண்ணெய், நெய்க்கு எங்க அம்மா கட்டுகிற அதே வரியைத்தான் நாட்டின் முதல் பணக்காரர் அதானி அம்பானி மனைவியும் கட்டுகிறார். அறிவு பெருமக்களே, வரி ஒன்றாக இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கா? பதிலாட்டு இருக்கு, பதிலாட்டு இருக்கு. எப்படி இருக்குது? பிரிட்டன் அப்படி கிடையாது. வரியை எடுக்குது, வரியை எடுக்குது. 100 ரூபாய் எங்க ஐயாட்டு சம்பளம்னா 75 ரூபாய் எடுத்துக்கிறோம். எனக்கு 1 லட்சம் சம்பளமா, அதுல 75,000 எடுத்துக்கிறோம். இவர் குறைவாக கொடுத்தாரு, இவர் நிறைய கொடுத்தாருங்கிறது இல்லை, சமமாக பொதுமையாக நாட்டுக்குடிகளுக்கு பிரிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு பேர் தான் அரசு. அதுக்கு தான் அரசை நிறுவனம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சரியாக சமமாக பிரித்து கொடுக்கிறதுக்கு பேர் தான் அரசு. அப்படிப்பட்ட அரசு தான் அது அரசு. ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க அப்படி இல்லை. நான் வரி கட்டிட்டேன்னா சிறைக்குள்ளே எனக்கு தனியா இருக்கலாம். சொல்ல தம்பிக்கு தெரியும், படுக்கையில அவர் இன்கம் டேக்ஸ் போடுறோம், ஏடா கால கொடுமையா இருக்கு. அதனால என்ன குற்றம் பண்ணியிருந்தாலும் அவருக்கு 10 பேரை கொலை பண்ணா கூட அவர் டாக்ஸி இன்கம் டேக்ஸ் கட்டுறாருங்க, அவருக்கு தனி. இதெல்லாம் பார்த்துக்கிறீங்க. அதான் சொல்றாங்க, ஏழை தாய் பெற்ற பிள்ளை, ஏழைகளுக்கு ஆறுதல் ஒரு வார்த்தை கூட இல்லாத பெரும் பணக்காரர்கள் போற்றும் கடவுளானார். புரியுதா? தங்கத்துக்கு 3 விழுக்காடு வரி போட்டா அப்புறம் கடவுளா தானே தெரியுவாப்ல. என்ன தம்பி? அத்தியாவசிய பொருள்களின் விலைவாசியை குறைக்க முடியாத காரணம் இந்திய நாட்டில் எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம்னு நாடு எடுத்த பொருளாதார கொள்கை முடிவு. அதுக்கப்புறம் சுங்கச்சாவடிகளில் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்கு தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்தது சாலைகளை. அதனால என்னன்னா, நீங்க இப்படி ஒரு கேள்வி யாராவது எழுப்பி பாருங்க. நான் மட்டும்தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். என்னோட வாகனம் இருக்குது, ஃபார்ச்சுனர், 3 லட்சம் ரூபாய் சாலை வரி. எந்த சாலையில ஓட்ட கட்டி சிரிக்கிறாங்க கழித்து? எந்த சாலையில ஓட்ட கட்டினேன்? நீங்களும் கட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், ஐயா நான் எந்த 3 லட்சம் எடுத்திருக்கீங்க இல்லையா, அது எந்த சாலையில ஓட்ட, அந்த சாலையை மட்டும் சொல்லுங்க, அதுல மட்டும் ஓட்டிக்கிறேன். நீங்க அது போக 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை எதுக்கே 50 ரூபா நீங்க 100 ரூபா என்ற கப்பை வசூலிக்கிறீங்கன்னா பதில் இல்லை. அத கொடுமையான வரி. சரக்கு மட்டும் சேவை வரின்னு இருக்கும், சரக்குக்கு மட்டும் இல்லை வர, சாராயத்துக்கு வரி கிடையாது, பெட்ரோல் டீசலுக்கு இப்போ இல்லை. ஏன்னா தனியார் முதலாளிகள் லாபம் குறைஞ்சிரும்ல. அதனால என்ன ஆயிடுதுன்னா, ஒரு கத்தரிக்காய் மதுரையிலிருந்து கோயம்பேடு சந்தைக்கு ஏற்றணும்னா பாறை உந்துக்கு வாடகை. பாறை உந்து வாடகை எதை வச்சு தீர்மானிக்குது? பெட்ரோல் டீசல் பெட்ரோல் விலையை வச்சு தீர்மானிக்குது. அதுக்கப்புறம் சென்னை சேர்றதுக்கு 15 இடத்துல சுங்கம் கட்டுறான், அந்த சுங்க கட்டணம். இது எல்லாம் சேர்ந்து தம்பி இது என்ன ஆயிடுதுன்னா, இந்த அத்தியாவசிய பொருள் மேலே ஏறிடுது. அத்தியாவசிய பொருள் மேலே ஏறினா 10 ரூபா தக்காளி கோயம்பேடு சந்தையில் இறங்கும்போது 25 ரூபாயா ஆயிடுது. அப்போ தவிர்க்க முடியாத ஒன்றா ஆயிடுது விலைவாசி ஏற்றம். இதெல்லாம் சரி செய்யணும், சரி செய்யணும். சரி செய்வேன்னு நம்பிக்கை தான் ஐயா என்னை கூப்பிட்டு விட்டுருக்காப்ல, இதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்து இந்த கொஞ்சம் தான் இருக்கு அவர் நிறைய எழுதியிருக்கிறாரு, நேரம் குறைவது. இதுல ப்ரோ அந்த ஜென்சி இதெல்லாம் சொல்றாங்க, ஐயா சொல்றாரு, அது சிஸ் அப்படி உங்களை முடக்கி வச்சிருக்கிறது கொரோனா இல்லை ப்ரோ, அது சொல்லிட்டு சொல்கிறார். ப்ரோ சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். ஆனால் ப்ரோ சிஸ் வேசக்கார நடிகனுக்கு உசுரை கொடுக்குற அவன் நாட்டை கொள்ளையடிக்கவா ஓட்டு போட துடிக்கிற தேட்டர் இருளில் திரைகிற உருவில் உன் நெஞ்சுக்குள்ளே ஆயிருந்த சேதாரம் உன் புத்திக்குள்ளே பூத்திருச்சே பூசாரம்
தலை வணங்கி மனம் புழுங்கி விழி பிதுங்கி மதிமயங்கி உடல் கிறங்கி குடல் சுருங்கி குடை நடுங்கி உயிர் ஒடுங்கி அப்பனாத்தா சம்பாத்தியம் இருக்கிறவர் தான் உன் சொகுசு. படிப்பை முடிச்சிட்டு வேலை தேடு, அப்ப காத்திருக்குது ரவுசு. ரவுசுனா பெரிய இடையூறு துன்பம் திறன்றல்ல. அது என்ன சிறப்பு? கலை இலக்கியத்தை போற்றும், கலைகளை காப்பதும் கலைஞர்களை போற்றுவதும் நமது கடமை, நமது கடமை. ஆனால் ஒரு கலைஞன் தான் சகலவற்றையும் சரி செய்கிற ஒரு ஆகப்பெரும் தலைவன். ஒரு அடிப்படையின் அன்பு தம்பிகளை புரிஞ்சுக்கணும். வரலாறு தெரியாதவன் எந்த ஒரு இனத்திற்கும் வழிகாட்ட முடியாது, வழிநடத்த முடியாது. தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழகத்தை ஆளுதல் வேண்டுங்கிற புரட்சி பாவலர். இங்கே யாரும் அப்படி இன்னும் தமிழாய்ந்த தமிழ் மகன் இல்லை, அப்படி இருக்கிறதா தெரியல. ரெயின்போவே அப்படி ரெயின்போன்னே எழுதுங்கன்னு தமிழில் எழுதுங்கன்னு சொல்கிற தமிழ் மகன்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. இது சொல்கிற இப்போ அதில் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எதை சொல்கிற, காற்றை நச்சாக்கி புற்றுநோய்க்கு வித்தாக்கி கொல்லாதேன்னு சொல்ல போனா உன்னையே போல படிக்கிற புள்ள வாயில சுட்டு கொன்ன கார்பரேட் அரசாங்கம் உனக்கு வேலைக்கு தருமா உத்தரவாதம். இப்போ தங்கச்சியை இப்போ ஸ்டெர்லைட்டு அந்த போராட்டத்தை தான் ஐயா சொல்கிறாங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னை காற்றை நஞ்சாக்கி புற்றுநோயை இதாக்கி என்னை கொன்றாதேன்னு சொல்ல போன பிள்ளைய தொண்டைக்குடியில் பார்த்து என்ன பேசுகிற இடத்துல சுட்டு கொல்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவ்வளோதானே நினைக்காதீங்க. இது ஒரு பெரிய வரலாறு இருக்குல்ல, போராட்ட வரலாறு. 15 பேர் சாவதில் இருக்கு. நீங்கள் ஆழமாக கவனிங்க. இந்த கடற்கரை நகரங்கள்லேயே அணு உலையும் இந்த நச்ச ஆலைகளை இந்த ஸ்டெர்லைட் மாதிரி தாமிர தட்டுப்பாடே பேசுகிறான் ஸ்டெர்லைட் ஆனோம்னா. ஆனால் தண்ணீர் தட்டுப்பாடே பேச மாட்டேங்கிறான். அந்த தண்ணீர் நஞ்சாயிருது, காற்று நஞ்சாயிருதுங்கிறதா அங்கே போராட்டம் வெடிச்சதுக்கு காரணம். நல்லா நீங்கள் கவனிச்சோம். நம்ம மக்களுக்கு தொடக்கத்தில் அது புரியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீர் ஒரு பழுப்பு நிறத்தில் வருது, சோறாக்குனா எலுமிச்சை சோறு மாதிரி வருதுன்னொடனே இது என்னன்னு பார்க்கும்போது அங்கே யுரேனியம் கிடக்குது, அங்கே நச்சு கலக்குதுன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது. போராட்டம், அந்த பல போராட்டத்தில் முன்னின்று போராடியவங்கிற முறையில் இந்த ஸ்டெர்லைட் படுகொலையில் 3 மணி நேரம் நேர் நின்று நீதிபதிக்கு மதிப்பிற்குரிய மாண்புமிகு அருணா ஜெகதீசன் முன்னாடி சாட்சியம் சொன்னவங்கிற முறையில் நான் ஒருத்தன் தான் சாட்சி சொல்லியிருக்கேன். இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்க, அந்த போராட்டம் மக்கள் புரட்சி அப்படிதான் வரணும். மக்கள் புரட்சி அப்படிதான் பார்க்கணும். இது ஒரு தலைவன் நின்று கொடியை தூக்கி கட்சியை காட்டி போராடல. மக்கள் தலைமையேற்று மக்களே போராடினான். லாபோர் சொல்றான், ஒரு நல்ல சமூகங்கிற தலைவன் என்பது தலைவனே தேவைப்படாத சமூகத்தை உருவாக்க தாண்டா தலைவனின் வேலைங்கிறான். தலைவனுங்கிறவன் ஒரு தலைவனே தேவைப்படாத, ஏதாச்சும் வெற்றி அடைஞ்ச பிறகு நாங்களே இதை செய்து முடித்தோம்னு மக்களை சொல்ல வைக்கணும், அந்த தலைமை தாண்டா தேவைங்கிறான். அப்படி தலைமையேற்று மக்கள் வந்தார்கள். வரும்போது நீ எப்படி முன்கூட்டியே அவங்க கலவரம் செய்வார்கள் கணித்த? யார்கிட்ட பதில் இருக்கு? வருவது மனு கொடுக்க, மாவட்ட ஆட்சியரை பார்த்து இந்த நச்சாலை மூடுங்கள்னு பரிந்துரைத்து ஒரு கடிதம் கொடுக்க. இப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு இடத்துல தடுப்பானை போட்டு முன்னாடி யாராவது ஒரு 4 பேர் 5 பேர் நீங்க மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுங்க, முடிஞ்சு வச்சு கொடுத்துட்டு ஐயா அதை நடவடிக்கை எடுங்கன்னு போயிருக்கோம். ஆனால் நீங்க முன்கூட்டியே கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? கணித்து ஆயுதமேந்திய காவல்துறை இங்க எப்படி குவித்தீர்கள்? சுடுவதற்கு வசதியா ஒரு பாறை மேல ஒரு வண்டி மேல பேருந்து மேல ஏறி நின்று எப்படி நின்னீங்க? சீருடை இல்லாம சரியா வசதியா டவுசர் விசரை போட்டு ட்ராக் சூட் பண்ணி போட்டு உட்காந்துருக்காங்க. ஸ்னைப்பர் தொலைதூரத்திலிருந்து குறிவாத்து சொல்லக்கூடிய ஒரு கருவியை வச்சு காத்திருக்காங்க. இப்ப கலவரமே வருது. அப்ப என்ன பண்ணணும்? தண்ணீரை பீச்சி அடிக்கணும், கண்ணீர் புகை கொண்டு வீசணும், தடியடி நடத்தி கலைக்கணும். இதுக்கு பிறகுதான் நீங்க முடியவே இல்லை கட்டுக்கடங்கள்னா துப்பாக்கி சூடு நடத்தணும், இடுப்புக்கு கீழே சுட்டு அச்சுறுத்தி மக்களை களைய வைக்கணும். இதுதான் முறை. ஆனால் நீங்க எடுத்த உடனேயே எப்படி சுட தொடங்கினீர்கள். நீங்கள் சுடுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தது யார்? சுட்டு கொள்ளுகிற அளவுக்கு, உயிரை மாய்க்கிற அளவுக்கு உத்தரவு பிறப்பித்தது யார்? எங்கிருந்து உங்களுக்கு அந்த சுட சொல்லி உத்தரவு வந்தது? யார் இடத்துல பதில் இருக்கு? இந்த சுட்ட அதிகாரிகள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. அவ எப்படி இருக்கு பாருங்க. மக்களின் புரட்சியை அரச வன்முறையால் பயங்கரவாதத்தால் சுட்டு ஒடுக்கியவர்கள் புரட்சி தமிழர் என்று மக்களின் புரட்சியை அடக்கியவர்கள். அதை நான் 2 மாதத்தில் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவேன் பேசுறவங்க.
நாதேற்று போச்சு சனம் ஒன்றும் கிடையாது.